இல்லை அவர் கொடுத்தாரா? இல்லை அவர் கொடுத்தாரான்னுட்டு இல்லை அதுக்கு அன்றைக்கே சொல்லிட்டேன், முதலமைச்சர் முடிவு செய்வார். அது இல்லைண்ணா, இது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு 5000 ரூபா கொடுன்னு கேட்டு பார்த்தார். அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார். 1000 ரூபா தான் கொடுத்தார். முதலமைச்சர் பலமுறை சொல்லி பார்த்தா தரல. இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர். நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் வாக்குறுதியாக 4000 ரூபா தரேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு தலா 4000 ரூபாய் கொடுத்தது இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கார். அது இல்லாமல் 14 வகையான மளிகை பொருளையும் கொடுத்தார் 2,09,00,000 பேருக்கு. அதனால் எடப்பாடி அது சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை. அவர் கொடுத்துருந்தா சொல்லலாம். அதே மாதிரி விவசாய கடனை எப்படி தள்ளுபடி பண்ணார்னு சொல்லலாம். 28ஆம் தேதி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. 26ஆம் தேதி அன்றைக்கி தள்ளுபடி பண்ணுறார் 12,000 கோடின்னு. என்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யார் வேணால் கேட்டுங்க, நிதி ஆலோசகர் கேட்டுங்க. ஆனால் 2 நாளில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இந்த 12,100 கோடியே நாங்கள் தான் கட்டுறோம். திமுக முதலமைச்சர் தான் இன்றைக்கி 5 வருஷமாக நபார்டு வங்கி கட்டிகிட்டு இருக்காரு. அதில் எங்களுக்கு வேறு கடனை வேறு கொண்டாந்து 13,000 கோடி. அது ஒரு 13,000 கோடி அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ ஒரே ஒன்று நான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு, இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ரேஷன் கார்டு கேட்டாலும் உடனே கொடுக்குறோம். 21 உடனே கொடுக்குறோம். கூடுதலாக கொடுத்துருக்கோம். 21 அரசுக்கு எவ்வளோ 21 லட்சம் கார்டு கொடுத்துருக்கு. ரேஷன் கார்டை கொடுக்குறோம், சலுகையில் கொடுக்குறோம். மகளிர் உரிமை தொகையை இப்போ இப்போ 17 லட்சம் இப்போ கொடுத்துருக்காங்க 2வது வட்டமாக. இன்னும் எத்தனை பேருக்கு 78% கொடுத்துருக்காங்க நம்ம மாவட்டத்தில். இன்னும் எவ்வளோ பேர் அவங்க கோரிக்கை வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்த அரசை பொறுத்தளவில் எந்த கோரிக்கை வந்தாலும் மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்கிறது. மக்களின் முதல்வர் தளபதியாக. அவங்கள பொறுத்தளவில் 5 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு கட்சி இருந்துச்சா, தலைவர் இருந்தாரா, என்ன இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த தேர்தல் வரப்போகுதுன்னு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. 4 நாள் வருவாங்க, வந்துட்டு அதோட போயிடுவாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எதை சொன்னாலும் நிறைவேற்றவும் முடியாது. அவங்களுக்கு அவங்க கூட்டணியும் கிடையாது. அவ்வளோதான். தேர்தல் முடிச்சுன்னா அந்த கூட்டணி இருக்காது. அப்படி அது இப்போ வேறு மாதிரி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நாங்கள் உறுதியாக இருக்கோம். 2வது முறை தமிழ்நாட்டில் மிக மிக பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியார் உறுதியாக வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார். எல்முனை அளவு சந்தேகம் கூட இல்லை.